இது என்ன கணக்குனே ஒண்ணுமே புரியலைங்க. நான் ஏமாந்துட்டனா இல்ல ஏமாறலையான்னு நீங்களே சொல்லுங்க. அது என்ன நடந்துச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்கலாம் சூரம்பட்டி 4 ரோட்ல இருக்க ஒரு மீன் கடைக்கு தாங்க போயிருந்தோம். குழம்புக்கு ஒரு ரோகு மீனும் வறுவலுக்கு ஒரு 3 கிலோ பாறை மீனும் ஆர்டர் பண்ணி அந்த ரோகு மீன் 1 கிலோ 300 கிராம் சரின்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோனே தான் திடீர்னு அக்கா வீட்டுல இருந்து நாங்களும் வரோம்னு சொல்லிட்டாங்க. சரி குழம்புக்கு அந்த ஒரு மீன் பத்தாது, அங்க போனா 5 கிலோமீட்டர் போகணும்னு வீட்டு பக்கத்துலயே பவானி சாகர் டேம் மீன் கிடைக்குங்க, அங்க 1 கிலோ 500 கிராம் வாங்கிட்டேங்க. வீட்டுக்கு வந்தோனே தான் பார்த்தா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தது கொஞ்சமா இருந்துச்சு, இப்போ வாங்கிட்டு வந்தது நிறைய இருந்துச்சு. சரி என்னடா குவாண்டிட்டி வித்தியாசமா இருக்குன்னு லைனா அடுக்கி வச்சு பார்த்தா அந்த டோனி பிரிட்ஜிட்ட வாங்குனது 1 கிலோ 300 கிராம் 11 பீஸ் இருந்துச்சு. இப்ப போய் வாங்கிட்டு வந்தது 1 கிலோ 500 கிராம் இருந்துச்சு, அதுல 16 பீஸ் இருந்துச்சுங்க. அது இல்லாம அந்த ரவுண்டும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இதுல வெறும் 200 கிராம் தாங்க வித்தியாசம். இதுல என்ன ஸ்கேம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. இத்தனைக்கு அந்த மீன்ல மீன் முட்டை கூட இல்ல, எடை போட்டது டிஜிட்டல்ல தான் போட்டாங்க. இதனால என்ன தெரியுதுன்னா நம்ம நிறைய பக்கம் நிறைய விஷயத்துல ஏமாந்துட்டே இருக்கோம்னு தெரியுதுங்க. எப்பயுமே நம்ம அலர்ட்டா இருக்குன்னு மட்டும். இதுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி வீட்ல உரம்பு வந்துருவாங்களே தூக்கி